அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். சக்தி மிகுந்திருந்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தங்களினுடைய பேரருள் போற்றப்படுவதாக, தங்களினுடைய பெரும் சீரும் போற்றப்படுவதாக இன்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 1587 1588 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம். போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் என மூன்றாவது முறையாக வள்ளல் பெருமான் புகழ்ந்துள்ளார். அருள் ஒளியின் பேராற்றல் எல்லாம் இந்த பக்குவ மனிதனில்தான் அகத்தே அருள் இன்ப உணர்வையும் புறத்தே அருள் ஒளி வடிவாம் விளங்க கண்டு போற்றி கொள்ளப்படுகின்றதா. அருட்பெரும் பதியினுடைய உண்மை அருள் ஒளியாகும். அருள் இன்பம் அனுபவத்தால் விளங்குவது அன்றி மற்றபடி எந்த நிலையிலும் விளங்காது. அருளும் ஒளியும் இரண்டாக குறிக்கப்படினும் அது பிரிக்க முடியாத ஒன்றான அத்வித பொருளாக உள்ளதா. அருள் ஒளியை கடவுள் என்னும்போது ஒளி வடிவம் என்றால் அருள் அதன் தன்மையாயிருப்பதாம். அந்த ஒளி நிலையை புற வடிவமாக உருவாகி விளங்க அருளே அருள் உணர்வாக உருவுடன் இருந்து கொண்டுதான் அறிகின்றதா. அந்த அருளாகிய தன்மை நாமாய் உள்ளிருந்து உணர ஒளியே நம் புற வடிவாய் சூழ்ந்து நின்று அவ்வுணர்வுக்கு துணையாய் இருந்து உணரச் செய்கின்றதா. அருட்பெரும் ஜோதியின் ஆற்றல் எல்லாமல்ல பெரும் செயல்திறன் கொண்டதா. ஆனால் அந்த அருள்நிலை வெளிப்பட கீழிருந்து, அதாவது ஜட பூத உணர்வற்ற நிலையில் இருந்து உயிருடைய நிலைக்கு முன்னுக்கு வருகின்றது. உயிர் வடிவிலே அறிவு நிலைக்கு வருகின்ற போது அதிலிருந்து அருள் உணர்வு நிலைக்கு ஏறுகின்றது. அந்த அருள் நிலையிலே இருந்து அருட்பெரும் ஜோதியை அறிய முடிகின்றதா. இதனால் உயிரினங்கள் உலகில் சுக துக்கங்களின் மத்தியிலும் வாழ்ந்து வாழ்ந்து பொறி உடம்புடன் பற்று கடந்து மேலே கடவுள் ஒளியின் நிலைக்கு வரவேண்டி உள்ளதா. இப்படி கீழிருந்து வருவதால் தான் அனுபவ வாழ்வு உண்டாகும். ஆகவே தான் ஆன்மாவுக்கு அறம் பாவம் நீதி செய்யப்பட்டுள்ளது. முறையோடு முன்னேறி செல்லாமல் யாவையும் அனுபவியாமல் ஒரேடியாக மேலே போய் விட முடியாது. கடவுளும் அப்படியே முதலிலே மேல்நிலைக்கு ஏற்றி விட மாட்டார்.
மனிதன் தயவுடையவனாயிருந்தால் உலகில் துன்பியல் வாழ்வு பெருகாது, இன்பியிலே ஓங்கும். உலகிலே துன்பம் அதிகமாக சூழ்ந்திருக்கிறது என்றால் காரணம் தயவு செயல் மேற்கொள்ளப்படாததால்தான் என்பது உண்மையாம். அருட்பெருஞ்சோதியினுடைய ஆற்றல் எப்படியும் உலகில் அருள் இன்பம் விரைவிலே சூழும், அதனை போற்றி கொள்வோமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி இந்த பாடல். இதே நம்ம அகவல் வரியில் 3வது முறையாக திரும்ப திரும்ப சொல்கிறோம். நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன இந்த திருப்பி திருப்பி இந்த போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி, இது 3வது முறையாக சொல்கிறார். ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற போது ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் என்பது உண்மை. மூச்சை கவனி பேச்சை குறை. நமக்குள்ளா இருக்கக்கூடிய உள்மூச்சை கவனிக்க 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 அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்குள்ளாகவே அந்த மூலாதாரத்திலிருந்து கிளம்பி உச்சந்தலை மேல் சென்று அந்த பரம்பொருளை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய நல்ல பேரை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் என்பது உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உச்சரித்து சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.